Hello students, welcome to Hiba Max 9th Standard Max Chapter 4 Example Sums பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. Example 4.3 பாருங்க. ABCD is a parallelogram. Diagram கொடுத்துட்டாங்க. Such that BAD is equal to 120. அவங்களே கொடுத்துட்டாங்க. BAD இந்த மொத்த ஆங்கிளோட வேல்யூ வந்து 120 கொடுத்துட்டாங்க. And AC bisects BAD. அப்ப AC வந்து இதை ரெண்டா பிரிக்குது. AC வந்து BAD ஆங்கிளை ரெண்டா பிரிக்குதுன்னு அர்த்தம். அப்ப இது வந்து 60 டிகிரி ஆயிடும், இதுவும் 60 டிகிரியா மாறிடும். Show that ABCD is a rhombus. ABCDன்றது rhombus நம்ம காமிக்கணுமா? சரிங்களா? இதை நம்ம ப்ரூஃப் பண்ணும். ஸோ சொல்யூஷன் எழுதலாம். இல்லை கிவன் எழுதிடுங்க. BAD வந்து 120 டிகிரி அண்ட் AC என்ன பண்ணது? இதை பைசெக்ட் பண்ணது. AC bisects BAD, ஆங்கிள் BAD பைசெக்ட் பண்ணுது. அப்போ இதோட பாதி 60 60 சொன்னா அது எப்படி வந்ததுன்னு எழுதணும். இப்போ ஆங்கிள் BAC இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். BAC வந்து half of BAD, half of BAD, angle BAD. இப்போ half of BAD ஓட வேல்யூ என்னது? 120. 122 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 6 are 12 அந்த 0 அப்படியே வந்துடும், which is equal to 60 டிகிரி. அப்போ BAC வந்து 60 டிகிரி. இப்போ இது 60 டிகிரினா இது பக்கத்தில் இருக்கிறதும் எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி தானே. இப்போ புக்கில் இதை ஆங்கிள் 1 இது ஆங்கிள் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆங்கிள் 1 is equal to angle 2 which is equal to 60 டிகிரி. புரியுதா? ஒரு ஃபுல் ஆங்கிளை ரெண்டா பிரிக்கிறோம், பாதியா ஈக்குவலா பிரிக்கிறோம். அப்போ இங்கே 60னா இங்கே என்ன வரணும்? 60 தான் வரணும். இப்போ அடுத்த கண்டிஷன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் AD is parallel to BC. இப்போ அந்த டயக்ராம் இங்கே வரைகிறேன். இது ABCD, இதுவும் parallel line and AC is the transversal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. AC வந்து transversal கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு parallel லைன் இருக்கு, இதுல நடுவில் ஒரு transversal போச்சுன்னா Z மாதிரி வர ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். இந்த ஆங்கிளும் ஈக்குவல். புக்ல ஆங்கிள் எப்படி கொடுத்துருந்தாங்க? இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ ஆங்கிள் 2 and 4 are equal. எழுதிக்கலாமா? ஆங்கிள் 2 is equal to angle 4. ஆல்ரெடி ஆங்கிள் 2 60 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்போ ஆங்கிள் 4ஓட வேல்யூவும் 60 டிகிரி தான். ட்ரையாங்கிள் ABC is a isosceles triangle. எப்படி ஐசோலஸ் ட்ரையாங்கிள் சொல்லுவோம்? ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை ரெண்டு சைடு ஈக்குவல் சைடோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 1 equal to 2, 2 equal to 4. Therefore, angle 1 is equal to angle 4 which is equal to 60 degree. ஸோ இந்த கண்டிஷன் வச்சு நான் என்ன சொல்லலாம்னா ABC triangle, ABC is a isosceles triangle. Therefore, AB is equal to BC. இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு. இந்த ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்ன சொல்லலாம்? ஈக்குவலாக இருக்கு சொல்லாமா? இப்போ parallelogram ஆப்போசிட் சைட் தானே ஈக்குவலாக வரணும். அடுத்த சைடு வந்து ஈக்குவலாக வரக்கூடாது இல்லையா? இந்த சைடு ஈக்குவலாக வரக்கூடாது. அப்படி ஈக்குவலாக வந்தால் நம்ம அது என்ன சொல்லலாம்? ரோம்பஸ். Therefore, parallelogram ABCD is a rhombus அப்படின்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியான சம் தான் இல்லையா? ஈக்குவல். இங்கே 60 டிகிரி வரணும் பாருங்க. 60 டிகிரி சரிங்களா? 60 டிகிரி வரணும். இங்கே 1 2க்கு ஈக்குவல், 2 வந்து 4க்கு ஈக்குவல், அப்புறம் 1ம் 4மே ஈக்குவல். ஸோ 1 and 4 ஈக்குவல் வச்சு இது ஒரு ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு கொண்டு வந்துட்டோம். ஐசோலஸ் ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். parallelogram ஆப்போசிட் சைடு தான் ஈக்குவலாக இருக்கும். சைடில் வர சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. therefore it is a rhombus அப்படின்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.4 பாருங்க. In a parallelogram ABCD, P and Q are the points on the line BD.
இப்போ ABCDன்ட்டு ஒரு parallelogram இருக்கு. இந்த BD லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைன்ல P and Q பாயிண்ட் இருக்கா, such that PD is equal to BQ. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. ஷோ தட் APCQ இந்த வெளியில் இருக்கதும் parallelogram தான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுமா. ரொம்ப ஈஸியான சம் தான். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க. ABCD is a parallelogram. Next, parallelogram ஓட diagonals bisect each other. அப்போ OBயும் ODயும் ஈக்குவலா, parallelogram ஓட diagonal வந்து ஈக்குவல் ஹாஃபாக தான் பிரிக்கும். சரிங்களா, இன்டர்செக்ட் ஆகிறது ஈக்குவலாக தான் பிரிக்கும். அப்போ OBயும் ODயும் ஈக்குவல். அதே மாதிரி OAவும் OCயும் ஈக்குவலாக வரும். Therefore, OA is equal to OC and OB is equal to OD. Reason என்ன? Since diagonals bisect each other. எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாங்க பார்த்தீங்களா, PD and BQ. இது B plus OD கூட OB is equal to OD கூட நான் என்ன பண்ணுறேன்னா, OB சைடில் இருக்க BQ, OB சைடில் BQ இருக்குது அதுவும், OD சைடில் தான் PD இருக்குது அதுவும், PD or DP எப்படி வேணால் எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே ஈக்குவலா, இதோட வேல்யூவும் ஈக்குவல். அப்போ நான் இதை எப்படி எழுதுவேன்னா OQ, இந்த சைடு எப்படி எழுதலாம் OP. இங்கே பாருங்கள், ODயும் OD plus BDயும் OB plus BQயும் ஈக்குவல். ஏன்னா இது ஈக்குவல் ஹாஃப், இது 2னா இதுவும் 2. ஆல்ரெடி இது ரெண்டும் ஹாஃப் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல்னு நமக்கு தெரியும், ஏன்னா parallelogram. அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு மொத்தமாக எப்படி கிடைக்கும், ஃபுல்லாக OQ, இந்த சைடு OP அப்படி தானே கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் OA is equal to OC. இப்போ parallelogram பாருங்கள், APCQ, APCQல OQவும் OPயும் ஈக்குவல், OAவும் OCயும் ஈக்குவல். அப்போ diagonals of a parallelogram bisect each other. இந்த கண்டிஷன் வச்சு நான் என்ன சொல்லலாம், APCQ is a parallelogram அப்படின்னு சொல்லலாமா. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த ஈஸியான சம் தான், ரெண்டே ஸ்டெப்பு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.5 பாருங்க. Find the length of a chord which is at a distance of 2√11 centimeter from the center of a circle of radius 12 centimeter. ஸோ இதில் ரெண்டு விஷயம் கிடைக்குது. ஒன்று ரேடியஸ் வந்து 12 centimeter, இன்னொன்று ஒரு கார்ட் வந்து சென்டர்லேருந்து 2√11 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வச்சுட்டு நான் ஏபியோட மொத்த லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா, லென்த் ஆஃப் த கார்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சென்டர்லேருந்து ட்ரா பண்ணுற லைன் ஒரு 90 டிகிரியில் தான் கட் ஆகும் இல்லையா. ஓசி வந்து பர்பெண்டிகுலர் டு ஏபி தானே. அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு எடுத்துக்கலாமா. சொல்யூஷனில் எழுதிக்கலாம். சொல்யூஷனில் let AB be the chord and C is the midpoint. C வந்து midpoint of AB. AB chordோட பாதி தான் C அப்படின்னு சொல்கிறாங்க, midpoint. Therefore, OC is perpendicular to AB. OAவையும் OCயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக டயக்ராமில் முன்னாடியே வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், OAவும் OCயும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுமா. நெக்ஸ்ட் பாருங்கள், OA வந்து 12 centimeter ரேடியஸ், அது ஓசியும் கொடுத்துட்டாங்க 2√11 centimeter. நெக்ஸ்ட் என்னன்னா இன் ட்ரையாங்கிள் OAC by Pythagoras theorem. ட்ரையாங்கிளை நான் செப்பரேட்டாக எழுதுறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ACO hypotenuse square is equal to opposite side square and adjacent square. அப்போ OA square hypotenuse square is equal to
ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டைரெக்டாக இதை மைனஸில் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு வாட்டி இது எழுதிட்டு எழுதலாம். இப்போ ஓஏ வேல்யூ எனக்கு தெரியும் 12. ஸோ 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓசி வேல்யூ 2√11 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 12 12s are 144. இப்போ ப்ளஸ் இந்த சைடு வந்தால் மைனஸ் 2√11 இன்ட்டு 2√11 ஸ்கொயர்னால் 2 வாட்டி மல்டிபிள் பண்ணும். 2 2s are 4. √11 √11 11 44. ஸோ இது என்ன ஆகிடும் 44 மாறிடும். விச் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? 144லேருந்து 44 மைனஸ் பண்ணால் 0 0 1. ஸோ இது அப்படியே என்ன ஆகிடும் 100ஆக மாறிடும். விச் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இப்போ ஏசி தான் வேணும். அப்போ ஸ்கொயர் இன்சைட் வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு ஏசி. therefore AC is equal to 10 centimeter. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இல்லையா? 10 10s are 100 இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 100 வந்து 10ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஏசியோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? லென்த் ஆஃப் த கார்டு. கார்டுன்றது ஏசி ப்ளஸ் சிபி அண்ட் இது மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏசியும் சிபியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏசியை இன்டூ 2 பண்ணால் ஏபி வேல்யூ கிடச்சிருமா? அதுதான் செய்ய போகிறோம். லென்த் ஆஃப் த கார்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 times of AC. Therefore 2 into 10 20 centimeter. இதுதான் ஏபியோட வேல்யூ. எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.